கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளை காணும்படி நமக்கு செய்த இரக்கத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. இதுல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால், யார் ஆவியில எளிமை உள்ளவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஆவியில எளிமை உள்ளவர்களாய் இருப்பாங்க. தாழ்மை உள்ளவங்க ஆவியில எளிமை உள்ளவர்களா இருப்பாங்க. இன்னும் தேவனுக்கு அடுத்த குணாதிசயத்தில வாழக்கூடியவங்க, ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க மற்றும் தெய்வத்துக்கு பயந்து வாழக்கூடியவங்க, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னா, அவங்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. இதிலிருந்து ஒரு வேதத்திலிருந்து 2 மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல சொல்லும்போது ஒரு உவமையா சொல்லுவார். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணக்கூடியவர்களை குறித்து ஒரு உவமையை சொல்லுவார். 2 பேரு ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் அநியாயக்காரர் மற்றும் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி ஜெபிக்கிறத, அந்த ஆயக்காரனை போல நான் இல்ல, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஆனா ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாகி என் மீது கிருபையாய் இரும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை குறித்து தாழ்மையாய் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இது தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய சுபாவங்கள் தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருக்கும்போது நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால அங்கீகரிக்கப்படுகிறது. நாம எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது நம்ம தாழ்மையான நம்ம குணங்களை கர்த்தர் முதலாவது பார்க்கிறார். அப்ப அதுலதான் அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார் மலை பிரசங்கத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. இந்த ஆயக்காரன் யார் என்று சொன்னால், நிறைய வேதத்துல ஆயக்காரர்கள் இருக்கிறாங்க. சகேயு ஒரு ஆயக்காரரா இருந்தாரு, மத்தேயு ஒரு ஆயக்காரரா இருந்தாரு. அப்போ இந்த ஆயக்காரர்களை குறித்து யார் இவர்கள் அப்படின்னா, இவங்கெல்லாம் வரி வசூலிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை எடுத்துதான் அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டு தங்களுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தினார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அப்ப அந்த ஆவியில எளிமை உள்ளவர்களா இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அதன்படி நம்மளை வழிநடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த நாளிலே இந்த சத்திய வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இடைப்பட்டதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆவியில எளிமை உள்ளவர்களாய் நம்மளை வழிநடத்துவாராக. கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.